ஹலோ தங்கங்களே, எல்லாருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, எங்க அம்மாவுடைய ஸ்பெஷல் பலகாரம், அதாவது எங்களுக்கு எங்க அம்மா செஞ்சு கொடுத்ததுல இன்னைய வரைக்கும் ஃபேவரட்டான ஒரு பலகாரம் அரிசி உருண்டை. நமக்கு அம்மா என்ன பண்ணி கொடுத்தாலும் ஒரு சந்தோஷம் தானே. அவங்க கை பக்குவத்துல அவங்க கை தொட்டு நமக்கு செஞ்சு கொடுக்கறதுல அதனுடைய டேஸ்டே அலாதி தான். இன்னைக்கு அம்மா பண்ணதெல்லாம் கத்துக்கிட்டு நம்ம என்னதான் பண்ணாலும் அவங்களோட அந்த டச் இல்லாதனுடைய வருத்தம் இருந்துகிட்டு தான் இருக்கு. அன்னைக்கெல்லாம் நாங்க ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வரும்போது பேகை வச்ச உடனே கை கால் முகம் அலம்பணும். அம்மா இன்னைக்கு என்னம்மா டீக்கே அப்படின்னு கேட்டா அம்மா பிளேட்ல அந்த அம்மா பிடிச்சு வச்ச அந்த அரிசி உருண்டையை காமிப்பாங்க. அதுல அம்மாவுடைய விரல்கள் எல்லாமே பதிஞ்சு உருண்டையா இருக்காது, அது பிடி மாதிரி இருக்கும். அம்மாவுடைய 5 விரலும் அதுல பதிஞ்சு இருக்கும். அது இன்னைக்கு நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம். அன்னைக்கெல்லாம் பலகாரம் எல்லாம் வெளியே வாங்குறதெல்லாம் ரொம்ப கம்மி. நாங்க 5 பேரும் ஸ்கூல் விட்டு வரும்போது எங்க அம்மா எங்களுக்கு ஏதாவது ஒரு குட்டி குட்டி பலகாரங்கள் அந்த டீயோட சாப்பிடறதுக்கு வீட்லயே மெனக்கட்டு பண்ணிருப்போம். அதை சாப்பிடும் போது இருக்கிற சந்தோஷம் இன்னைக்கு கடைகள்ல எவ்வளோ பலகாரங்கள் நமக்கு கிடைக்குது. பட் அந்த அம்மா செஞ்சு கொடுத்த பலகாரங்கள்ல 1 மில்லி அளவுக்கு கூட டேஸ்ட் இருக்கான்னு கேட்டா கொஸ்டின் மார்க் தான். ஏன் தெரியுமா? அது அம்மாவை நம்ம மிஸ் பண்றதுனால. அதனால எப்பவுமே நமக்கு இந்த பூமியில நம்ம வந்த பிறகு நமக்கு கிடைச்ச எல்லா பொருட்களும் முதல் யாருக்கிட்ட இருந்து கிடைக்க தெரியுமா? அம்மா அப்பா கிட்ட இருந்து தான் முதல் நமக்கு கிடைச்ச பொருட்கள் எல்லாமே அங்கிருந்து தான் முதல் வாங்கியிருக்கோம். அதனால நம்ம வாழ்க்கையில எப்பவுமே ஒன்னேன்னு சொல்ல விரும்பிக்கிறேன், நம்ம அம்மா அப்பாவுக்கு தேங்க்ஃபுல்லா இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னாவே நம்மளோட வாழ்க்கை மென்மேலும் உயர்றதை தவிர வேற ஒரு ஆப்ஷனே கிடையாது. நம்மளோட வாழ்க்கை என்னைக்கும் உயர்வுல தான் இருக்கும். அம்மா அப்பாவுக்கு தேங்க்ஃபுல்லா இருந்துட்டா கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை இன்னைய வரைக்கும் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அம்மா அப்பா எங்களை விட்டு போய் இருந்தாலும் அவங்களுக்கு எங்களுக்கு நாங்க கொடுக்க வேண்டிய அன்புல குறை வச்சிருக்கோமான்னு கேட்டா எங்களால முடிஞ்ச அளவுக்கு அம்மா அப்பாவை நேசிச்சிருக்கோம். அவங்க சொல்றதை கேட்டிருக்கோம், அனுசரிச்சிருக்கோம். அதெல்லாம் இன்னைக்கு நினைக்கும் போது நல்ல காலம் இல்ல, அன்னைக்கு அம்மா அப்பா கிட்ட நம்ம அப்படி நடந்திருக்கோம்ல, அது நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. ஒரு இடத்துல கூட கில்ட்டி ஃபீல் கிடையாது. என்ன இன்னும் கொஞ்சம் காலம் கூட எங்க கூட இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதனால அம்மானா அம்மா தான். அம்மாவுடைய அன்புக்கு நிகர் இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. அதனால தயவு செஞ்சு நம்மளோட பேரண்ட்ஸுக்கு நம்ம கிரேட்ஃபுல்லா இருப்போம். அதை நீங்களும் ஃபாலோ பண்றீங்கன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ. டாடா தங்கங்களே.